வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ராஷ்டிரிய பிரேரணா ஸ்தல் என்னும் உணர்வூக்க தளத்தை திறந்து வைக்கிறார். அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை நேற்று LVM-3 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்று பேசுகையில் போதைப்பொருள் கடத்தல், இணையதள குற்றங்கள், ஆள்கடத்தல் போன்றவைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் உள்நாட்டு பாதுகாப்பிலும் உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் நாட்டில் மலேரியா காய்ச்சலால் ஏற்படும் உயிரிழப்புகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். சுகாதார உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்பு விகிதமும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து சுய உதவி குழுக்களுடன் காணொலி மூலம் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகையில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தொழிற்சங்கங்களை பதிவு செய்யவும், பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள் ஆண்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் தொழிலாளர் துறை 2 இணைய வழி சேவைகளை தொடக்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று இப்புதிய வசதிகளை தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.